शिव 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 शिव. வணக்கம். இல்லை டீ சாப்பிட்டு டீயா காஃபியா? ஏன்னா நான் குடிக்கல. நல்லா தெம்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லாம் ஜம்முன்னு உட்காந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மக்கள் கூட்டம் அதிகம் யார் பக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு 2 மாத அளவில் எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். இதை ரொம்ப சின்ன வயசில் ஒரு முதன்முறை வாக்களிக்க போகும்போது நான் எங்கள் அப்பாகிட்ட கேட்ட கேள்வி, எப்படிப்பா இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கும்பல் வருது அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா எனக்கு ஒரு ரூல் சொன்னார். அவர் அந்த விதியை எங்கேருந்து படித்தாருன்னு தெரில. ஏன்னா அவருக்கு குருநாதர் வந்து சிவா மேகநாதன், புலியூர் பாலு, எஸ்பி சுப்பிரமணியம், ஆத்தூர் மு மாதேஸ்வரன் ஐயா, இவங்க தான் எங்கள் அப்பாவுக்கு குருநாதர். அவருடைய புக்கை வாங்கி படித்து அதுலேருந்து ஒரு விதியை சொன்னார். அதுதான் இப்போ நான் பேசக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு எந்த அளவு முக்கியத்துவமோ அதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்த இன்னும் 2 பாவங்கள் இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான பாவம் 5, இன்னொரு பாவம் 9. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 5ஆம் பாவம் யாருடைய ஜாதகத்திலலாம் 10ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டிருக்கோ அவங்களுக்கு தான் மக்கள் கூட்டம் கூடன்னு எங்கள் அப்பா சொன்னார். இது விதி. ஏற்கனவே பல வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன், பல மேடைகள்லையும் பேசியிருக்கேன். இந்த 5, 10ஆம் அதிபதிகள் யாருக்கு இணைஞ்சிருக்கோ அவங்க நிச்சயம் மக்களுடைய ஆதரவை பெற்றவர்கள். வார்டு கவுன்சிலர் ஆரம்பித்து பாரத பிரதமர், இந்தியாவின் முதல் குடிமகன் சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் பதவி வரைக்கும் நீங்கள் இந்த ஜாதகத்தை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விதி இருக்கும். 2 கிரகங்கள் இணைஞ்சு நட்சத்திரங்கள் பரிவர்த்தனை, கிரகங்கள் ஏதாவது ஒரு வகையில் 5ஆம் இடத்தோடையும் 9ஆம் இடத்தோடையும் தொடர்பு கொள்வது, இதெல்லாம் இருக்கும். நீங்கள் அந்நியன் படத்தில் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. இது நேற்றைய சிங்கப்பூர், இது நேற்றைய ஜப்பான் சொல்லியிருப்பாங்க. நம்மளும் கொஞ்சம் பழசுக்கு போவோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். நான் திருச்சி மாவட்டம் மேடுபலத்திலிருந்து வந்து பேசிட்டு இருக்கிறேன். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு முதலமைச்சருடைய ஜாதகத்தை சொல்றேன். பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ஜாதகம். உங்ககிட்ட ஜாதகம் இருந்தா தாராளமா எடுத்து பார்த்துங்க. அவரு கன்னி லக்னம். நான் ராசி மீன ராசி, அது நம்ம சப்ஜெக்டுக்கு தேவையில்லை. லக்னம் கன்னி லக்னம் மட்டும் எடுத்துங்க. அவருக்கு 5ஆம் அதிபதி யாருங்க? அவர் ஜாதகத்தில் எங்க இருக்கிறாரு? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எம்ஜிஆர் கன்னி லக்னம், 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல மிதுனத்துல உட்கார்ந்துருப்பாரு. அந்த வீட்டில் அமர்ந்த சனியும் மகரத்துல புதனும் உட்கார்ந்துருப்பாங்க. 2 பேருமே பரிவர்த்தனை. 5, 10 கனெக்டிங் ஆச்சா சார்? படுத்துட்டே ஜெயிச்சாரா? ஒரு சீன் ஓவர். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி. முத்தமிழ் அறிஞர் எல்லாமே அவரை சொல்றோம். அவர் கடக லக்னம், ரிஷபராசி. லக்னாதிபதி எங்க சார் இருக்கிறாரு? அவர் சாரி 5ஆம் அதிபதி செவ்வாய் எங்க சார் இருக்கிறாரு? உச்ச வீட்டில் இருக்கிறாரு. மறுபடியும் சொல்றேன். லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி, கடக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் மகரத்துல உச்சம் பெற்று தன்னுடைய 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். கலைஞர் 5, 10 இங்கேயே சம்பந்தம் வந்துருச்சு. நம்பர் 2. நம்பர் 3 புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்தில் மிதுன லக்னம், 5ஆம் அதிபதி சுக்கிரன் ஸ்ட்ரைட்டா 10ல போய் உச்சம். முதலமைச்சர் ஆனாங்களா? மிக உயர்ந்த பதவியெல்லாம் இருந்தாங்களா? பெருமையான ஒரு விஷயமா? அதற்கு அப்புறம் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஜாதகம், முன்னாள் முதலமைச்சர். இவருடைய ஜாதகத்துல சிம்ம லக்னம், 5ஆம் அதிபதி யாருங்க?
5ஆம் அதிபதி குரு எங்கே இருக்கிறார்? 5ஆம் அதிபதி குரு மேசத்தில் இருக்கிறார். மேசம் சிம்ம லக்னத்துக்கு 9ஆ 10ஆ? 9 தானேங்க சார். பக்கத்திலே சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் 10 தானே. அப்ப 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி கூடியிருக்காங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி குரு சார், 10ஆம் அதிபதி சுக்கிரன் சார். 2 பேரும் சேர்ந்துதான் சார் இருக்காங்க. 9ல இருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில இவங்க 2 பேரும் சேரணும். 5 10 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க சார். குரு 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சுக்கிரன் சேர்ந்து 9ல அப்பாவால பதவி. இதை நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஜோதிடத்துக்காக நம்ம வந்து சொல்றோம். சரி, கடைசியாக நம்முடைய தற்போதைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா அவருடைய ஜாதகம். அவருடைய ஜாதகம் கடகலக்கணம் தான். இல்லை, எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடகலக்கணம், லக்ன புள்ளி வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் தான் விழுந்திருக்கு. லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். 10ஆம் அதிபதி யாரு? இன்னொரு செவ்வாய். அப்ப 2க்கும் ஒரே கிரகம் வருதா? இந்த கிரகம் லக்னத்திலேயே வந்து தொடர்பு கொண்டிருக்கா? இவர் என்னைக்கு பிறந்தாரோ அன்னைக்கு இது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம். சரி, இதுல 2 விஷயம் இருக்கு. நம்ம மற்றவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் அந்த அளவு ஆய்வு செய்ய வேண்டாம். தற்போதைய முதலமைச்சருடைய ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் ஆய்வு செய்வோம். உங்க கையில கண்டிப்பா அவருடைய ஜாதகம் இருக்கும் நான் நம்புறேன். இப்ப அவருக்கு நடக்கக்கூடிய தசை சுக்கிர தசையில குரு புத்தி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். நான் தான் தசா புத்தி ஒரு பக்கம் இருக்குன்ட்டேன் சார். அது சுக்கிர தசையா நீங்க வச்சுக்கோங்க, சரிங்களா? என் சாஃப்ட்வேர்ல போடும்போது எனக்கு குரு புத்தி தான் காட்டுச்சு. நல்லா கவனிங்க. 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டா நீங்க வந்து மக்கள் பிரதிநிதித்துவம் வாய்ந்த பதவிகள்ல இருப்பீங்க, மாற்று கருத்து கிடையாது. வடிவேல் சொல்ற மாதிரி எப்படி அப்படின்னா 5ல ராகு. இந்த 5 10ஆம் அதிபதி முதல்ல நீசம், அதன் பிறகு பங்கம். செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் ஆட்சி. கரெக்டு தானே சார்? நீச்ச பங்கம் தானே அடைஞ்சிருக்கிறாரு. அப்ப அது யோகம் தானே. சரி, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா 5ஆம் இடத்துல ராகு. ராகு வந்து எப்படிப்பட்ட கிரகம் நம்ம வாய் வலிக்க பேசியிருப்போம், காது வலிக்க கேட்டிருப்போம் சார். பிரம்மாண்டம், ஒரு மாயம், ஒரு நிழல். எது உண்மை எது பொய்ன்னு ராகு விஷயத்துல மட்டும் கண்டுக்கவே கூடாது. நான் ஒரு விஷயம் ஆப் த ரெக்கார்டா சொல்லியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட திசை நடக்கிற ஜோசியர்கிட்ட ஜாதகமே பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இது இங்க பேசினா சர்ச்சையாகும். அதுக்கு அதனாலதான் சார் விஷயத்த சொல்லலை. அந்த திசை எதுன்னு நான் சொல்லலை. அதே மாதிரி தான் சார் இங்கேயும் ராகு வந்து 5ஆம் இடத்துல இருந்ததுனால ஒரு மாயை கற்பனை உலகத்துல ஒரு, அதாவது சார் புதுசா ஒரு விஷயத்த. ராகுனா என்ன சார்? சார் இங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு அதன் மேல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ராமையாண்டாலும் ராவணையாண்டாலும் நமக்கு ஒண்ணுதான். நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்தா தான் நம்ம லைஃப் முன்னேறும். இருந்த போதிலும் நம்ம ஜோதிடத்துறைக்கு வந்து விஜய் அண்ணா வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்து கொடுத்திருக்கிறாரு. எந்த அரசியல் கட்சியும் அது பண்ணல. அது நம்ம எல்லாருமே அவருக்கு கண்டிப்பா ஒரு பாராட்டு தெரிவிச்சாகணும். சந்தர்ப்பம் கிடைக்கட்டும். இந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் பூஸ்டப் பண்ணி விடும். அதுதான் திரு விஜய் அண்ணாவுடைய ஜாதகத்துல நடந்துச்சு. நம்ம பொதுவா விதிகள் எப்படி படிச்சிருப்போம்? ராகு கேதுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் ஆட்சி, உச்சம், திக்பலம், மூலத்திரிகோணம் இதெல்லாம் அடைஞ்சிருந்துச்சுன்னா ராகு நல்ல யோகத்தை தருவார், இல்லாட்டி யோகத்தை தரமாட்டார்னு படிச்சிருப்போம் சார். முக்கியமான விஷயம் சார், இப்ப அவருக்கு ராகு தசை நடக்கல. இப்ப அவருக்கு நடக்கக்கூடிய தசை சுக்கிர தசை. சுக்கிரன், நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு. எத்தனை டிகிரின்னு பாருங்க, 23 டிகிரி வித்தியாசத்துல இருக்காங்க 2 பேருமே. நான் ஏற்கனவே பல மேடைகள்ல பேசினதுதான். ஒரு கிரகம் ராகுவோட சேரும்போது அதனுடைய தன்மையை முழுவதுமாக இழந்துவிடும். கேதுவோட சேரும்போது பாதி அளவு மட்டும்தான் இழக்கும். அதனாலதான் ராகு வந்து சனி பகவானை போல முழு பவர், கேது வந்து செவ்வாயை போலதான் சார் சொல்லியிருக்காங்க. செவ்வாய் முழு பவரா சார்? செவ்வாய் முழு பவரா? இல்ல தானே? அப்ப ஒரு எவ்வளவு பவர்?
முக்கால் முக்கால் பகுதி அவர் பாவர். அப்ப அதுக்குள்ளார கால் பகுதி சுபருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த 25% நிச்சயமாக செவ்வாய் யோகத்தை தருவார். புரியுதுங்களா? அப்போ இங்க ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் அங்க போய் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் அதே இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கறனால நீச்ச பங்கத்தில் இந்த அமைப்பு நடந்தது. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை கவனிங்க. 9 மணிக்கு ஒரு பிரைவேட் பஸ் போகுது அப்படின்னா 8:58க்கு ஒரு ஏடிசி போகும் அப்படின்னா 9:02க்கு ஒரு ஏடிசி போகுதுன்னா அந்த 9 மணிக்கு போகக்கூடிய பிரைவேட் பஸ்க்கு எப்ப இருந்தாலும் ஒரு நாளைக்கு வில்லங்கம் உண்டு. ஒரு நடை ஓடாது, 2 நடை ஓடாது, புது பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல நிறுத்தி வைக்கப்படும். இதை உங்களுக்கு முடிஞ்சா புரிஞ்சுக்கங்க. ஒரு பாவத்துக்கு 2-8 ராகு கேது இருக்கும்போது முடிந்தவரை அந்த பாவத்தை நசுக்கவே செய்யும். அந்த வீட்டுல ஆட்சி அடைஞ்ச கிரகங்கள் இருந்தால் கொஞ்சம் தப்பிக்கலாம். நம்ம அண்ணனோட ஜாதகத்துல 11ஆம் இடத்துல கேது இருந்தா அவர் எந்த பாவத்தை பார்ப்பாரு, எந்த பாவத்தை நோக்கி வருவாரு? 10. 10ங்கிறது ராஜ்யஸ்தானம். இங்க பாருங்க, இங்க வந்து அங்க வந்து 10னா இங்க எத்தனை எழுத்து சார் இருப்பாரு சார்? அங்க 11 சார். 11, இங்க வந்து 5. சரிங்களா? அப்ப 5ஆம் இடத்துல இருக்கும்போது பேக்ல என்ன பண்ணுவாரு? 4ஆம் இடத்துக்கு வருவாரு. ஒரு பாவத்துக்கு 2-8 ராகு கேது இருக்கும்போது அந்த பாவத்தினுடைய பலன் கண்டிப்பாக நசுக்கப்படும். நம்ம லக்னத்துல ராகு கேது இருக்கு, தோஷம் இல்ல. லக்னத்துல ராகு கேது இருந்தா என்ன தோஷம்? அங்க ராகு 12ஆம் இடத்தை காலி பண்ணுவார், இங்க கேது 6ஆம் இடத்தை காலி பண்ணுவார். இது ரெண்டுமே முக்கியமான இடம் இல்லையா? அங்க அயன சைன போகஸ்தானம் முக்கியமான ஸ்தானம் இருக்கு 12ல. இங்க 6ஆம் இடத்துல கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, வேலை, வாடகை வருமானம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? உங்களுடைய ஜாதகத்துல ராகு கேது எந்த பாவத்தில் வேணுமாலும் நிக்கட்டும், அந்த ராகு கேது நின்ற பாவத்திற்கு முன்னாடி இருக்கிற பாவங்கள் பாத்தீங்கன்னா சார், இப்ப ஒண்ணு இல்லைங்க சார், ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறாரா? 2ஆம் இடம் பிரச்சனை சார். கேது 9ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா 8ஆம் இடம் பிரச்சனை சார். நீங்க கேட்கலாம் சார் உயிர் போயிருமா? அப்படிலாம் கிடையாது சார். அடிக்கடி விபத்து நடக்குமா? அப்படிலாம் கிடையாது. வருமான தடை ஏற்படுமா? கிடையாது. பிரச்சனையை கொடுத்து பிரச்சனையோடவே நம்மளை வாழ வைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 2 கான்செப்டுமே 5, 10ஆம் அதிபதி தான் நாளைய முதல்வருடைய ஜாதகத்திலும் இருக்கும், அடுத்த பிரதமருடைய ஜாதகத்திலும் இருக்கும். ஓகேங்களா? இந்த விதி இல்லாம யாரும் பஞ்சாயத்து போர்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஏதாவது ஒரு வகையில தொடர்பு கொண்டோம். அதற்கு மேல அந்த லக்னத்துக்கு சுபரோ இயற்கை சுபர்களோ இவர்களுடைய பார்வையில் இருக்கும்போது அவர் வார்டு கவுன்சிலரா அல்லது குடியரசுத் தலைவரா, மாநில முதலமைச்சரா, தலைமை செயலாளரா, ஆளுநரா அப்படிங்கிறது மற்ற கிரகங்கள், குறிப்பா 9ஆம் அதிபதியினுடைய அமைப்பை கொண்டு நம்ம வந்து நிரூபிக்கணும். சரிங்களா? எப்பவுமே 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது அது மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயமாக தரும். இதுல அடிஷனலா ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து சொல்லணும். இந்த 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இணைஞ்சது மட்டும் ஒரு காரணம், மிக மிக முக்கியமான ஒரு காரணம். இதுல எந்த காரணத்தை கொண்டும் சூரியன் பலகீனம் அடையக்கூடாது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை பேருடைய ஜாதகத்துல ஒரே ஒரு இந்த மண்ணினுடைய மைந்தருடைய ஜாதகத்தை விட்டுட்டேன். 4.5 வருடம் நல்லாட்சி புரிந்த திரு எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய ஜாதகம். அவர் வந்து ரிஷப லக்னம், 5ஆம் அதிபதி யாருங்க சார்? 10ஆம் இடத்துல இருக்கிறார். செக் பண்ணி பாருங்க, 10ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் முதலமைச்சர் ஆகியிருக்கிறார். ஆனா நீங்க கேட்கலாம், ஏன் சார் ஒரு முறை தான் சார் முதலமைச்சர் ஆனாரு, கலைஞரெல்லாம் 2 தடவை 3 தடவை இருக்கிறாரு, ஜெயலலிதாமா 3 தடவை அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்துல 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பரஸ்பரம் பரிவர்த்தனை ஆட்சி. கலைஞரையா ஜாதகத்துல 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியுமான நம்மளுடைய செவ்வாய் பகவான் உச்சம். ஜெயலலிதாமா ஜாதகத்துல 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சம். ஸ்டாலின் ஐயாவுக்கு 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சம் கிடையாது. குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க, அது ஓரளவுக்கு பலம். சரிங்களா? எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட ஜாதகத்துல பாருங்க, மீண்டும் சொல்றேன், ரிஷப லக்னம், 5ஆம் அதிபதி புதன், 5ஆம் அதிபதி புதன் 10ஆம் இடத்துல கும்பத்துல.
கும்பத்துல புதனுக்கு ஆட்சியா உச்சமா? ஒரு முறை முதலமைச்சர் ஆனார். செவ்வாயின் 4ஆம் பார்வை அங்க இருக்கு சார். ராகு மட்டும் குறுக்கு வழி இல்லை சார். நேரடியா ஓட்டப்பந்தயத்துல ஓடி ஜெயிக்காத கிரகம் ராகு மட்டும் கிடையாது. எந்த கிரகங்கள் பாவ கிரகமா இருக்கோ அது எல்லாம் அப்படிதான் செய்யும். ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் தன்னுடைய வேலையை பூர்த்தி செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆகி புக் எழுதுறாரு. புக்கு எழுதி அதை ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு, இந்த புக்ல உங்ககிட்ட எதை ஷேர் பண்ணமோ அதை மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணாத ஒரு விஷயம் இருக்கு. எங்களுக்கு ஒரு போட்டித் தேர்வு வச்சாங்க. அந்த போட்டித் தேர்வில் நாங்கள் ரன்னிங்ல ஓடணும். ஓடிட்டு இருக்கும்போது என்னை அறியாமல் அவர் சொன்ன இந்த வார்த்தை தான் என்னால் ஜீரணிக்கவே முடியல. என்னை அறியாமல் என் முன்னாடியே ஓடி சென்ற ஒருவரை நான் தட்டிவிட்டு, அதாவது தள்ளிவிட்டு அவர் இடத்தை நான் பிடித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேலையை செவ்வாய் தான் செய்யும். இந்த வேலையை சனி தான் செய்வார். இந்த வேலையை ராகு தான் செய்வார். கேதெல்லாம் கூட, கேதுக்கு சார் ஒரு வித்தியாசமான கிரகம். குறுக்கு வழியில எதையும் பிடிக்க வேண்டிய அவசியம் கேதுக்கு கிடையாது சார். நீங்க 100 ஜாதகம் இல்லைங்க சார், எத்தனை ஜாதகம் வேணுமாலும் பாருங்க, ஒரு விஷயத்த குறுக்கு வழியில கேது பிடிக்கவே பிடிக்காது. நீங்க சாப்பாடு போடும்போது பாத்தீங்கன்னா சார், சாப்பாடு மட்டும் இல்ல, நீங்க எது போட்டாலும் ஒருத்தங்க போதும் போதும் எனக்கு வேணாம் சார், சார் 5 சென்ட் இடம் வருது சார் வாங்கிக்கங்க சார், சார் எனக்கு 3 சென்ட் போதும். அங்க கேது இருக்கு சார். அங்க கண்டிப்பா கேது இருக்கு. யார் ஒருத்தங்க போதும் தனக்கான தேவைகளுக்காக மட்டும் நம்ம நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம வாங்கிக்கிறோமோ அங்க கேது இயங்கும். அப்ப கேது இந்த மாதிரி எங்காது தட்டி விட்டு போற வேலையே கிடையாது. ஆனா ராகு அந்த வேலையை செய்யும். 5 சென்டா, ஏன் பக்கத்துல இருக்கிற அந்த 50 சென்டை சேர்த்து கொடுத்தா என்ன? இது ராகுடைய வேலை, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இந்த ராகு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக நம்மளுடைய ரிஷப லக்னம் 5ஆம் அதிபதியான புதன் கும்பத்துல இருக்கிறாரு, 10ஆம் இடத்தோட. அங்க அவர் ஆட்சியோ உச்சமோ அடையல. அதனால அவர் ஒரு முறைதான். இப்ப நான் மறுபடியும் என்ன சொல்ல வந்திருப்பேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் நம்ம எல்லாரும் அடுத்த மாதம் இதே நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்க மீட்டிங்ல நம்ம கலந்து கொண்டு இன்னும் நிறைய சிறப்பான தகவல்களை செவியில் கேட்டுக்கலாம். அனைவருக்கும் நன்றி.